சென்னையை அடுத்துள்ள எண்ணூர் துறைமுக கடல் பகுதியில் பரவியிருக்கும் எண்ணெய் படலத்தால் நோய் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க தமிழக அரசு சார்பில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடலை ஆக்கிரமித்து ராட்சத கிருமிகளைப் போல் படர்ந்திருக்கும் இந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கண் எரிச்சல், சிறு சிறு கொப்பளங்கள், தோல் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டுள்ளன. எண்ணெய் படலம் பெரிய அளவில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி அபாயகரமான நோயை ஏற்படுத்தாமல் தடுக்க சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் 100க்கும் அதிகமானோர் சிறப்பு முகாம்கள் அமைத்து சிகிச்சையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஒரு சில பேருக்கு தான் ஒரு மூச்சு திணறல், ஆஸ்துமா மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு மூச்சு அலர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஒரு 100ல் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு. வேலை பார்க்குறவங்க பக்கத்தில் ஏரியா பீப்புளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிவகாமி நகர், சக்தி நகர், ராமகிருஷ்ணா நகர், எர்ணாவூர் மற்றும் எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் 60க்கும் அதிகமான மருத்துவர்கள் வீடு வீடாக சென்று மக்களிடம் நோய் அறிகுறி உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சிலருக்கு மூச்சு திணறல் இருப்பதும் சிறு சிறு கொப்பளங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. இல்லை வேறு ஏதேனும் உங்களுக்கு அறிகுறிகள் இருக்கிறா என்று கேட்டப்ப பொதுமக்களுக்கு எந்த விதமான தொல்லைகள் எதுவுமே இல்லை. ஆகையினால இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய சார்பில் மருத்துவர்கள் குழு இங்கே டீன் உள்ளிட்ட அனைவருக்குமே இங்கே களத்தில் இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. தேவைப்படும் வரையில் இந்த சிறப்பு மருத்துவ குழு முகாம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் மக்களுக்கு நோய் ஏற்படாமல் தடுக்க துரித கதியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் 3 அமைச்சர்கள் குழு இங்கு ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க. 2 நாட்களில் இந்த எண்ணெய் கசிவு முற்றிலும் நீக்கப்படும் என்று அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ்.